mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? Stop. இப்போ நீங்கள் கேட்டது தான் அவங்களோட பாட்டு. அங்கே டீம் எல்லோ லேண்ட் ஆன உடனே அங்கே யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க தான் அபி. வெளியே வா ரைச்சு, இது பால்கியாவை பிடிக்கிற நேரம். உடனே அங்கே ரைச்சுன்ற ஒரு லெஜெண்டரி போக்கிமான் வெளியே வருது. இந்த போக்கிமான் வேறு ஒரு டைமென்ஷனில் நார்மல் போக்கிமானாக இருந்தாலும் இந்த டைமென்ஷனில் இது ஒரு லெஜெண்டரி போக்கிமான். அது ஏன்னா சிம்பிள், இது வேறு டைமென்ஷன்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நான் பால்கியாவை பார்த்துக்கிறேன். என்னப்பா நீங்கள் இப்போ பால்கியா கூட சண்டை போட போகிறீங்களா? அப்போ நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். முழு எனர்ஜியோட நானும் சண்டை போடுவேன்ப்பா. வெளியே வா காக், ட்ராகன் ஃப்ளை டாக், ஃப்ராக், அப்புறம் ஃபயர் டைப் டாக். வெளியே வா பிளேசிக்கன், கொரில்லா, crocodile, அவுல். எல்லாரும் உங்கள் ஸ்பெஷல் அட்டாக்கை யூஸ் பண்ணுங்க. பிளேசிக்கன், பிளேஸ்டிக், கொரில்லா பவர் அப் பண்ணிட்டு ராக்ஸ் மேக்ஸை யூஸ் பண்ணு. crocodile நீ காம்பினேஷன் மூவை யூஸ் பண்ணு. டார்க் பைட்டோட வாட்டர் கன்னை யூஸ் பண்ணு. அவுல் நீ ப்ரீக்கிங் பேக் யூஸ் பண்ணு. சீக்கிரம் எல்லாருமே குயிக் அட்டாக்கை யூஸ் பண்ணுங்கள். கோ ரைச்சு, எலக்ட்ரிக் பஞ்சோட தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணு. இன்னும் நிறைய பேர் இந்த ஜங்ஷனில் இருக்கவங்க பால்கியாவை அட்டாக் பண்ணுறாங்க. உடனே பால்கியா ப்ரொடெக்ட் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி எல்லா அட்டாக்லேருந்து தப்பிச்சிருச்சு. உடனே பால்கியா அக்வா டைல் அப்படின்ற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி எல்லா போக்கனிமானையும் தோக்கடிச்சிருச்சு. உடனே பால்கியா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. அதாவது அது வேறு டைமென்ஷனுக்கு போயிடுச்சு. இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. உடனே அபி அங்கே ஓடி வரா. இந்தாங்க உங்கள் ஃபோட்டோட காப்பி. ஓ தேங்க்யூ. ஆமாம் யார் நீ? என் பேர் அபிவர்ஷினி. எல்லாரும் என்ன அபின்னு கூப்பிடுவாங்க. என்னோட ட்ரீம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகுறது. அதை நிச்சயமா நான் ஆவேன். இது ஒரு நல்ல ஃபோட்டோ, தேங்க்யூ. நீ ஜங்ஷனுக்கு எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? பால்கியாவை பார்க்க வந்தியா? நான் திருநெல்வேலிக்கு போகிறதுக்காக தான் ஜங்ஷன் வந்தேன். உடனே பல்கையாவை பார்த்த உடனே நான் ஃபோட்டோ எடுக்க நினச்சேன். அந்த டயத்தில் தான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்தேன். நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக நின்றுருந்தீங்க. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுத்தேன். நெக்ஸ்ட்டு நான் மதுரைக்கு எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சா? நிறைய ஃபோட்டோ எடுத்திருக்கேன், பாருங்கள். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சூர்யாவுக்கு பேண்டேஜ் போட்டு சூர்யாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க டாக்டர். ஆமாம், வெளியே என்ன நடந்துச்சு? இல்லை. ஓ மை காட், என்ன நீங்க எவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க? நீங்க இன்னும் நியூஸ் பார்க்கலையா? ஒரு பால்கியா நம்ம மதுரை ஜங்ஷனுக்கு வந்திருக்கு. உடனே சந்தோஷ், அப்பா, அபி 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. நான் இப்போ சூப்பராக குணமாயிட்டேன். ஆமாம் யார் அவள் பேர் அபி. அவள் தான் நம்ம இங்கே பால்கியா கிட்ட இருந்துக்கும்போது ஃபோட்டோ எடுத்தவ. ஓ ஹாய், அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபர் கேர்ள் நீ தானா? அப்புறம் அபி எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா. ஆமாம் ஷானா, கிராஸ் டைப் டாக் அந்த கிஃப்ட் உனக்கு வேணும்ல? ஆமாம், அது எனக்கு நிச்சயமாக வேணும். அது என்கிட்டே கொடுத்துரு. இந்த அவன் அனிபாலை வாங்கிக்கோ. உடனே அதையும் அபி ஃபோட்டோ எடுத்துட்டா. உடனே கிராஸ் டைப் டாக் வெளியே வந்துருச்சு. உடனே சந்தோஷ், ஷானா, சூர்யா எல்லாரோட போக்கனிமான்ஸ் வெளியே வந்துருச்சு. அதையும் அபி ஃபோட்டோ எடுத்துட்டா. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லோரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆடின்னு ருத்ரா அவங்க அங்கிட்டு கிராஸ் பண்ணும்போது அவங்கள பார்த்துட்டாங்க. உடனே சந்தோஷ் அவங்க 2 பேரையும் எல்லார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹே ருத்ராவை பற்றி எங்களுக்கு தெரியும், ஆடினை பற்றி மட்டும் சொல்லு. உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே மாமா சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன் சந்தோஷ். சீக்கிரம் சொல்லுங்க மாமா. சொல்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ ஆர்வம்னா சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ண போறியோ தெரில. நான் உன்னை தமிழ்நாடு டோர்னமெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீ எத்தனாவது ரேங்க்கில் இருக்கனா? இது மறந்துட்டேன். வாவ் சூப்பர், சீக்கிரம் ஃபோனில் பார்த்து சொல்லுங்கள் மாமா. அட எனக்கும் காட்டுங்க. ஓ மை காட், 9000 பேரில் 8888 ரேங்க்கில் இருக்கேன். அதுக்கு ருத்ரா சொன்னா, ஹே சந்தோஷ், நானும் 4998 ரேங்க் போயிட்டேன். என்ன ஆச்சு? ஏன் உன்னோட ரேங்க் பின்னாடி போயிருக்கு? நான் தங்கியிருக்க ஹாஸ்டலில் என்னை 2 பேர் தோக்கடிச்சிட்டாங்க, வேற எதுவும் இல்லை. சரி, இப்போ ஷானாவை பற்றி என்ன? நான் இந்தியன் லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். உடனே அபிஷாக் ஆகுறா. அவளால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்? அவட்ட விஐபி பாஸ் இருக்கு. ஓ விஐபி பாஸா? ஓகே, நீ இந்தியன் லீக்ல சேரணும்னா ஒன்றும் ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை.
அதுக்கு பதிலாக நீ இந்தியன் லீக்கில் கலந்துக்கோ, 10 பேட்சஸ் வின் பண்ணால் போதும். எனக்கு திருநெல்வேலி ஜிம் லீடர் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீ அங்கே வந்து ஃபைட் பண்ணுறியா? ஷானா நீ அங்கே போறியா? சந்தோஷ் சானா பெர்மிஷன் கிராண்டட். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். என்ன உண்மையாவா? ஏ தேங்க்யூ அம்மா அப்பா. வாவ், தேங்க்யூ வெரி மச் அப்பா அம்மா. அதை நீ கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் சந்தோஷ். ஆமாம், அதை நான் கெஸ் பண்ணிட்டேன். அந்த வேர்ட் பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அடுத்த ட்விஸ்ட்டு நீங்கள் வைப்பீங்க.